ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாதுஷா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மைதா மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கணும். ஆப்ப சோடா இருக்குல்ல, அதான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பார்த்திங்களா, இப்படி விரிசல் விரிசலாக தெரியுது. இது மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது 2 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நமக்கு வந்து கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி கம்பி மாதிரி வந்து கட் ஆகணும். இதுதான் ஒரு கம்பி பதம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தூள் இருந்தால் தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பாதுஷா வந்து ஒரு ஊற வச்சு 10 நிமிஷம் இருக்கும். நம்ம இப்போ வந்து அதை எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உருண்டை பிடிச்சி லைட்டாக உள்ளங்கையில் வச்சு அழுத்திட்டு கட்டை விரலால் லைட்டாக அமுக்கி விட்டோம்னா ஒரு குழி மாதிரி விடுவோம். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனால் போதும், ரொம்ப ஹீட் ஆக வேணாம். மறுபடியும் நான் செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி லைட்டாக ஒரு அமுக்கணும்னா ஒரு குழி மாதிரி விழும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஆயில் லைட்டாக தான் ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி கலர் மாறி இருக்கணும். இப்போ பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஆறிடுச்சு. அதனால் லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். சூடாக இருக்கப்போ தான் நம்ம பாதுஷாவை சேர்க்கணும். பாதுஷா வந்து சூடு ஆறி இருக்கணும். பாகு வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கரை பாகு, அது சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஜூஸை நல்லா உள்ளே இழுக்கணும். பாதுஷாவை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சர்க்கரை மேலே கூட்டாகி வந்துடும். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.